இப்போ பில்லா டூன்னு சொன்னால இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் சார். அஜித் சார் வந்து அதில் அந்த ஹெலிகாப்டர் ஸ்டண்ட் சீன் ஒன்று வந்து அவரே வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி அதோட சேலஞ்சஸ் எப்படி இருந்துச்சு? அவர் போய் ரோப் கட்டிட்டு குதிச்சு அப்படி தொங்குறாரு. அவனை வந்து எட்டி உதறான்னு சொல்றாரு விஜய் ஜாம்பவான். அவன் வந்து உதைக்க மாட்டேங்கிறான். டே உதடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்றாங்க. நான் கேமரா இப்படி மேலே வச்சு கையில் வச்சுட்டு இருக்கேன். நான் கேமரா விட்டுட்டு இப்படி பார்த்தா வான் இருக்கும். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. காக்கா காக்கா ஷூட் பண்றப்ப சூர்யா சாரை ஷூட் பண்ணிருக்கோம். இந்த பக்கமும் கடல், இந்த பக்கம் கடல், நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜ். அவர் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஆக்ஷன் போர்ஷன்ல வந்து அவர் நடம்பு புடைக்க கண்ணெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு பீரியட் கேமரா வச்சிருந்தப்ப ஒரு சில பேர் வந்து இப்படி வந்துட்டு என்ட்ரி ஆவாங்கல்ல, அது மாரி அப்படியே அவுட் ஆயிட்டாரு. க்ளோஸ் எனக்கு எங்க போனார் அப்படி கிட்ட தோப்பு பிடிக்கல வந்துட்டாரு. கஜினியில் வந்து இந்த நிறைய இடங்கள்ல வந்து கிரீன் கலர்ல வந்து சூர்யா சாருடைய போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆன் ஸ்பாட்ல பண்ணவும் முடியாது. நீங்க நெகட்டிவ்ல லைட் பண்றனாதான் அந்த கிரீன் வரும். இப்போ ஈஸியா நீங்க வந்து சின்னதா மாத்தினா கிரீன் வச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. இப்போ அந்த பேர் லைட்டிங்ல பண்ணுதான். அது இல்லை உடம்பு ஃபுல்லா டாட்டோ வச்சிருக்காரு, லுக் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஆஃப் லைட் பண்ணி சின்னதா கிரீன் ஃபில்டர் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தானே. உயிரேன்னு ஒரு சாங் இருக்கு அந்த படத்துல. காசர்கோடுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு இடம் இருக்கு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. வந்து நெகட்டிவ் கேமரால அதை வச்சு ஷூட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். டீம் எப்படி ஒர்க் பண்ண தெரியும். டெப்த்ல ஃபுல்லா கடல் இருக்கு. ஒரு 85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கு. டக்குன்னு அந்த ஃபில்டரை எடுத்துட்டு ப்ளூவா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டாரு. வெரி குட், நம்ம இப்படி பண்ணலாமா? அந்த சாங் பார்த்தீங்கன்னா சின்னதா ப்ளூவா இருக்கும். லுக் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்ஃபேக்ட் என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எல்லாமே உங்க ஆஃபீஸ்ல வந்து நீங்க ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த படங்களை நாங்கள் வந்து தேட்டரில் பார்த்து ரசிச்சு எனக்கு என்னன்னா ஒரு படம் வந்து நம்ம கதையா வச்சிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி மக்கள் அதை வந்து எப்படி பார்க்குறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி அந்த படத்தை பார்க்கறதுக்கு உட்கார வைக்கிறார் அப்படின்றப்ப அந்த ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இப்போ மாஸ்க் படம் வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் மாஸ்க் பற்றி நம்ம பேச போகிறோம். எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட சினிமா கிராஃப்ல சார் பார்க்குறப்ப நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் வந்து உங்களை டிஓபியா சூஸ் பண்ணுறாங்க. லைக் நிறைய பேர், இன்ஃபேக்ட் கௌதம் சாரோடைய படங்களாக இருக்கட்டும், அண்ட் இப்போ மாஸ்க் படத்தில் டிஓபி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை வந்து டிஓபியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ டெபியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் அந்த அந்த நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்களா இல்லை அப்படி தான் நடக்குதா சார்? இப்போ நீங்கள் ஆஃபீஸில் சொன்னீங்க நிறையா உங்கள் படத்தோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோஸே கிடையாது. அந்த ஃபோட்டோ அப்படியே வைக்கவே இல்லை. அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை லைன் ட்ராயிங்க பண்ணி அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து சின்னோண்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யூனிக்காக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து எண்ணம். டெபியூ டைரக்டர் நீங்கள் சொல்கிறப்ப கௌதம் மேனனோட நானும் ஒர்க் பண்ணுறப்ப அது டெபியூ டைரக்டர் இல்லை. அவரும் டெபியூ டைரக்டர், நானும் டெபியூ சினிமாட்டோகிராஃபர். நான் வந்து ராஜீவ் மேனன்ட்ட சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கௌதம் மேனன் வந்து ஜாயின் பண்ணார். ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து ஜாயின் பண்ணார். நான் வந்து ஆட் ஃபிலிமில் உங்களுக்கு தெரியும், ஸ்கிரிப்ட் வந்ததுலேருந்து லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து ஷார்ட் டிவிஷன்லேருந்து காஸ்டிங் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ராஜீவ் மேனன் சார்ட்ட வந்து டைரக்டரோடாகவும் சினிமாட்டோகிராஃபியாகவும் ஏஸ்தட்டிக்கலாகவும் எல்லாமே ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர் தான் அவர். அங்கே வந்து கௌதம் மேனன் வந்து சேர்ந்தார். மின்சார கனவில் வந்து சேர்ந்தார். மின்சாராவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஒர்க் பண்ணுறப்போ மின்சார கனவு படம் முடிகிறப்பே அவர் சொன்னார், ஒரு ஐடியா இருக்குது, அது கேட்குறீங்களாங்க. இது ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல, என்னோட ஒர்க் பண்ணது தானே, ஏன் அந்த ஐடியாவில் இருக்கு, நீங்கள் கேளுங்க, நீ கரெக்டாக சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அது ராஜீவ்டே சொல்லுவேன், சார் இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படி திரும்பி படிப்பார், அதை ஒர்க் பண்ணுவார். ஸோ அதனால் அவரோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கில் இருந்ததுனால அதை சொல்ல முடிஞ்சுது. அப்போ வந்து அவர் வந்து லைன் அனுப்பிச்சார். அவர் இந்த லைனில் என்ன சொன்னார்னா, ஒருத்தனுக்கு பதிலாக ஒருத்தன் போகிறான் அப்படின்னு. இந்த ஐடியாவே புதுசாக இருக்குது. அது இமெயில் வந்து அப்போ தான் வந்து ஃபார்ம் ஆன டைம், ஒரு 2000 வந்து இமெயிலெலாம் ஃபார்ம் ஆன டைம். ஒருத்தனுக்கு வர இமெயில் வந்து இன்னொருத்தனுக்கு போயிடுது, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுறா, புதுசாக இருக்குது, நீ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஐடியா இருக்குது, நீ எழுதிடு அப்படின்னா ஒரு 20 டேஸில் அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் சார். அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். ஃபுல்லாக படித்தேன். நான் படிச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, யார் ஹீரோ அப்படின்னு நான் கேட்டேன். இதுமாதிரி இப்போ இவர் மணி சார் ஒருத்தர் பண்ணியிருக்க ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரை நம்ம வச்சுக்கலாம், மேடி மாதவன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நீ பேசு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அவர் 2-3 நாள் கழிச்சு பேசலை. நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்று டீ சாப்பிட்டு நின்றுட்டு இருக்கேன். 2 பேரும் போகிறானுங்க. கௌதம் வண்டி ஓடுறான், மாதவன் பின்னாடி ஓடுறான். என்னடா அதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்து 2 பேரும் கலந்து வெளில போகிற அளவுக்கு என்னன்னா, கௌதமோட ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெண்ட் ஆகிட்டார்.
அப்படி தான் அவர் வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அவர் டெபியூ டைரக்டர்னு சொல்கிறதா இல்லை வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா. அதுக்கப்புறமா அந்த மின்னலை முடிஞ்சுது. அப்புறம் காக்கு அவர் சொன்னார், சார் நிறைய பேர் இந்த லவ் ஸ்டோரி கதை கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், நீ முதல்ல அதை பிரேக் பண்ணு. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நடக்கிற விஷயத்த நம்மளே பிரேக் பண்ணி பார்க்கணும், அதான் வந்து மோட்டிவேஷனு. அப்போ வந்து லவ் ஸ்டோரி வந்து நீ அடுத்தது பண்ணிகிட்டு இருக்கல, அது முதல்ல தூக்கி போட்டு ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணு, அதில் ஒரு லவ் வை, அப்படி வச்சா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்ன பிறகு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு ஒரு லைன் சொன்னார். இதுமாரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி நான் பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணு. அப்போ அதேமாரி ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதினார், அனுப்பிச்சார். பார்த்தப்போ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம அந்த படம் லவ் ஸ்டோரியாக பண்ணோம், இந்த படம் வேறு ஒரு லீகில் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் முடிவு பண்ணேன். அதோட லென்ஸிங்கே தனியாக இருக்கணும். இப்போ வந்து வேரியபிள் ஃபோக்கல் லென்ஸ் அந்த லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜூமில். அதில் வந்து 40 mm இருக்கும், 41 mm இருக்கும், 42 mm இருக்கும். அதில் தான் வந்து அதனால தான் வேரியபிள் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஜூமை. ஓகே, அந்தமாரி இந்த லென்ஸை வந்து கொஞ்சம் பிளாக் லென்ஸாக இருந்தாலும் ஒரு சின்னதாக யூனிக்காக வேறு லென்ஸில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 24 mm வந்து கொஞ்சம் வைடாங்க லென்ஸில் நிறைய ஹேண்டிலில் ஷூட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹைட், இந்த ஹைட் இருக்குது, அதை தாண்டி இப்படி ஒரு ஸ்டாண்ட் இவ்வளோ ஹைட்டு தான் போகலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது, இவ்வளோ தான் ஹைட்டு இவ்வளோ தான் ஹைட்டுன்னு ஒரு ஹேண்டில் உங்களை ஹைட்டு டிசைடே பண்ண முடியும். வச்சுட்டே இருப்போம், சின்னது அப்படி கீழே போயிடும், டக்குன்னு இப்படி மேலே போயிடும். அப்போ உங்கள் ஹைட்டை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது. என்னோட விஷயம் வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மாரி ஒரு படம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு கேமரா வச்சோம்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்குறாங்க, அப்புறம் பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிட்டு அப்படி பேசிட்டு திரும்பி வந்து அதே ஃப்ரேம் இருந்தால் நான் போட்டு வச்சேன். என்னடா அவன் முன்னாடி அந்த காது கேட்காதவனாக இருக்கட்டும், பார்க்க முடியாதவனாக இருக்கட்டும், ஒரே ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கிற காலகட்டம் அப்பயே வந்துருச்சு. இப்போ அதோட ஏன் அப்படின்னா ரீல்ஸ் வந்து 30 செகண்ட் ஆகி 20 செகண்ட் ஆகி 10 செகண்ட் 3 செகண்டுக்கு வந்து இந்த ரீல்ஸ் வந்துருச்சு. அதனால் அதுக்கு மேலே பார்க்குறது மனசே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம் டக்குன்னு மூவ் பண்ணிடுறாங்க. அந்த காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தமாரி லுக்கில் அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹேண்டில்லாம் ஷூட் பண்ணுறப்ப இது பியூட்டிஃபுல்லாக அந்த தூது ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங்கை நினச்சிக்கிட்டு தான் இப்போ மாஸ்கில் ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, அதுமாரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண சாங் தான் அது. இப்போ அதுக்கு இதுக்கும் அவ்வளோ 20 இயர்ஸ் கழிச்சு அது பண்ணாலும் அதே ரிலேட்டடாக இப்போ வந்து ஒரு சாங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் மாஸ்கில், அந்த சாங் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஒர்க்கில் வந்து நிறைய இப்படி ஒரு ஜூம் இருக்கும், இப்படி ஒரு ஷாட், இப்படி ஒரு ஷாட், டக்குன்னு அது வந்து நீங்கள் பர்பஸாக பண்ணுறது தானே? உண்மைதான். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு திரும்ப உள்ளர வேற ஒன்று ஃப்ரேம் மாறிடுச்சு, நம்ம வந்து ஐயோ என்னமோ மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அதே ஃப்ரேம் வச்சுருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே தாண்டா இருக்குது, அப்படியே வச்சுருக்காங்கடா அப்படின்னு நினைப்பாங்க. அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல் மீடியா வேறு, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி லெவல் வேறு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி மாரி படம் பண்ண முடியாதுல்ல. சில படங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனலான ஒருனா அதை ஸ்டாட்டிக்காக வச்சு சின்ன மூமெண்ட்டில் ட்ராலி மூமெண்ட்டில் போய் அப்படி பண்ணுறப்ப அது ஒர்க் ஆகும். சில படங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டுனா 5 நிமிஷம் கழிச்சுக்குள்ள போர் அடிச்சிடும். அந்த போர் அடிக்கிற பீரியடில் நம்ம இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தான் சொன்னேன், 30 செகண்ட்லேருந்து வந்து 3 செகண்டுக்கு வந்து ரீல்ஸ் வந்துருச்சு. ஸோ அவங்கள வந்து என்கேஜாகவே வச்சுருக்கணும் ஆடியன்ஸு, அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னோடய எண்ணம். அது வந்து எல்லாரோட எண்ணம்லாம் கிடையாது, என்னோடய எண்ணம். சில பேருக்கு வந்து இது இப்போ இல்லை சார், ஸ்டாட்டிக்காக தான் சார் ஃபிலிம் இருக்கணும், என் ஃபிலிம் ஃபுல்லாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், மங்கி மேன் ஒரு படம், இதோ இந்த தேவ் பட்டேல் டைரக்ட் பண்ண படம். வேற ஒரு லீகல் இருந்துச்சு அவர் டைரக்ட் பண்ணுறதும், சினிமாட்டோகிராஃபியும், வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும், கட் பாயிண்ட்டும். அது வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த படத்தோட விஷுவல் இருந்துச்சப்பா. நான் அதில் ரொம்ப நிறைய கதை என்னடா அப்படி ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க, திருப்பி புத்துணர்ச்சி வந்த மாதிரி இந்த படம் பார்க்குறப்ப. அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக அந்த படம் வச்சுருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணுறாங்க, நிறைய ரூல்ஸ் பிரேக் ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வர்றதை பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் சில படங்கள் நான் பார்க்குறேன், இப்போ மலையாள படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், ஒரு சில படங்கள் வந்து பிளாக் லென்ஸ் 50 லென்ஸ்லேயே வந்து 50 mm அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுக்கே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேவ் பட்டேல் வந்து சில விஷயங்கள் பிரேக் பண்ணுறாரு, அப்ராட்ல நிறைய விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு உங்களோட ஜேர்னியில் சார் ஆட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க. யூ வாண்ட் பி a ஆட் ஃபிலிம், யூ வாண்ட் பி a பார்ட் ஆஃப் ஆட் ஃபிலிம் அப்படிங்கிறது. இன்னைக்கும் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் பண்றாங்க, அது நிறைய பேருக்கு வெளியே தெரியறது இல்லை. ஆட் ஃபிலிம் அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ல கண்டிப்பா ஒரு மேஜர் டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஃபியூச்சர் ஃபிலிமை தாண்டி ஆட் ஃபிலிம்ல கத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கா, இல்ல ஃபியூச்சர்ல ஜாஸ்தி இருக்கா? ஆட் ஃபிலிமில் நான் வந்து இது ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின் இது. நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். ராஜீவ் மேனன்டா போய் நான் ஜாயின் பண்ணுறப்போ வந்து
ஒரு அவரை போய் ஒரு நாள் வந்து மார்னிங் ஒரு இல்லை சொங்க ஒரு 7 மணியில் அவர் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு 7 மார்னிங் ஒரு 7 o'clock நான் போனப்போ அவர் இல்லை. 7 மணிக்கே இல்லைன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தப்போ நெக்ஸ்ட் டே வந்து 6:30க்கு போனேன். அப்பயும் அவர் இல்லை, வெளில போயிட்டாரே அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறாரு அவர்? அப்புறம் 6 o'clock போனேன். அவர் நேற்று வந்து நீ தானே அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொன்னாங்க. ஆமான்னு. அவர் வாக்கிங் போயிட்டாரு. அப்போனா என்ன பண்ணுறாரு 5:30க்கெல்லாம் இறங்கி வாக்கிங் போயிட்டார். இப்போ என்னடா இவர் இப்படி ஒரு 5:30க்கே போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் மறுநாள் வந்து 5:30க்கு போய் நின்னப்போ அவர் வந்து அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே வா உள்ளார்பா வந்து முதல்ல வந்து ஒரு சாண்ட்விச் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார். வந்தோடனே வா சாப்பிடுன்னு சொல்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது சாண்ட்விச் சாப்பிட்டு என்ன வேணும் சொல்லு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஜாயின் வித் யூ சார். அப்போ ஒரு என்னை பார்த்துட்டே இருந்தது. என்கிட்ட 2 இருக்குது. ஐ ஹேவிங் ஆட் ஃபிலிம் பண்ணுறேன், நான் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஃபியூச்சர் ஃபிலிம், உனக்கு எதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்ன பதில் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் ஆட் ஃபிலிம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அ ஃபியூச்சர் ஃபிலிம்னு சொன்னேன். அவரு வேறு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆட் ஃபிலிமை கற்றுக்கணும், ஃபியூச்சர் ஃபிலிமில் டிஓபி ஆகணும் அப்படி. அது மாதிரி தான் நடந்துச்சு. ஆட் ஃபிலிம் தான் நிறைய ஒர்க் பண்ணேன். அப்போ தான் கௌதம் வந்து திடீர்னு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சவர் நீங்கள் தாங்க கேமராமேனா. அது வரைக்கும் நான் கேமராமேன் ஆகணும்னு எண்ணமே இல்லை. அந்த படத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க. நான் வந்து ஆமாம், அவர் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறதுனால வந்து நான் டைரக்ஷனும் பார்த்துக்கிட்டேன். சினிமாட்டோகிராஃபர் வேறு ஒரு டிஓபி அவர் கேரளாவிலேருந்து வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து நான் 2த்தையும் பார்த்துக்கிட்டதுனால வந்து எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் இருந்துச்சு. திடீர்னு வந்து கௌதம் சொன்னார், இதுமாரி நான் சினிமாட்டோகிராஃபி நீங்களே பண்ணுங்க. நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணுமா? எனக்கு அது வரைக்கும் நான் நம்பிக்கை இல்லை, நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறோம், ஏன்னா சார் மாரி ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் ஆகும், யூ ஹவ் டு டூ டிரெக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சேர்த்து பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இவர் சொன்ன பிறகு தான் ஆமாம் இல்லை, அப்புறம் 2 நாள் டைம் விடும்போதில் கேமராமேன் ஆகிறதுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்புறம் கேமராமேன் ஆகிறதுக்கான இது வந்து அப்போ தான் அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த மின்னலேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதான் அந்தமாரி சந்தர்ப்பங்கள் அமையிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. பட் நீங்கள் கேமரா அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லாமல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் எல்லாமே கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ராஜீவ் மேனன்ட்ட ஒர்க் பண்ணுறப்ப எல்லாமே, இப்போ என்னோட டிஓபி வர்றப்ப வேற ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க டைரக்ட் சொல்கிறதோ அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் இதில் வந்து அது எடுன்னு சொன்னால் நாங்களே போவோம், ஏன்னா நாங்கள் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபி ஒருத்தர் தானே, அந்த மாதிரி இருந்துச்சு அது. சார் இப்போது லைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ரவி சார்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னார், என்ன அப்படின்னா பல்ப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த பல்ப் எடுத்துகிட்டே போயிடுவார், அண்ட் தென் ஹீல் கம் பேக் அண்ட் கண்டினியூ வித் த சேம் பல்ப் ஃபார் த சேம் ஆர்டிஸ்ட். அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா சார்? அதில் 2 விதமான விஷயம் இருக்குது. முன்னாடிலாம் பாலு மகேந்திராவோட சினிமாட்டோகிராஃபி பார்த்துட்டு முதல்ல பீஸான ஒரு ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிது. முதல் விஷயம் இதுதான். நீ படம் பார்க்குறப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் படமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஃபிலிம் மேக்கிங். அவன் விண்டோவில் நின்று அப்படி பார்த்துட்டே இருப்பான். இந்த விண்டோவில் சோர்ஸ் வரும், ஒரு சின்னோடு ஒரு ரேப்பரவுண்ட் ஃபீல் இருக்கும், அது மட்டும் போதும்னு அப்படி ஷூட் பண்ணியிருப்பார். இத்தனைக்கும் நெகட்டிவில். இப்போ வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. அப்போ நெகட்டிவில் ஒரே ஒரு ஹாஃப் லைட் வந்து பண்ணி ஷூட் பண்ண. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பல்பில் தான் என்னென்னா அது ஒரு ஹவர்ஸ் இருக்குது. ஒரு புது பல்பானால் ஒரு 100 ஹவர்ஸ்க்கு பிறகு டெம்பரேச்சர் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. 3200 கெல்வின் இது 2100 கெல்வினாக மாறும் இல்லையா? 5600 கெல்வின்லேருந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களாக மாறும். அப்போ ஒரே பல்பை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுடைய ஸ்கின் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதனால தான் புது பல்பு வாங்கினது ஃபேஸுக்கு போகிற லைட்டை மட்டும் கொண்டு வந்து வச்சு அப்படி கொண்டு வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சார் லைட்டே வேணாம் சார், ஒரே ஒரு டியூப்லைட் மாரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணலாம் அப்படி பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு டியூப்லைட் இருக்குது, நாளைக்கு ஒரு டியூப்லைட் வருது, நாளன்னைக்கு ஒன்று வருது. நீங்கள் அப்படி வந்து எல்லா டியூப்லைட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ரவி சாரோட படங்கள் ஓகே. அந்த 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 பல்பு கலாச்சாரம்லாம் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே சின்னோண்டு ஒரு இது இருந்தால் போதும் சார், ஃபில் இருந்தால் எல்சி மாதிரி. இந்த டிஜிட்டல் வந்த பிறகு இவ்வளோ லைட்டிங்கா அப்படிங்க. டிஜிட்டல் வந்த பிறகு தான் ப்ராப்பராக லைட் பண்ணணுமே. அதுக்கு முன்னாடியாவது நெகட்டிவ் வந்து அது லேட்டிடியூட் அதிகமாக இருக்கும். எவ்வளோ ஸ்டாப் லேட்டிடியூட் இருக்குது. ஒரு 4 ஸ்டாப் வந்து அண்டர் பண்ணலாம், ஒரு 5 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அப்படிலாம் இருந்துச்சு நெகட்டிவ். இப்போ வந்து சின்னோண்டு ஒரு பல்ப் போட்டால் போதும், உங்களுடைய அண்டர் எக்ஸ்போஸ் ஓவர் எக்ஸ்போஸ் டக்குன்னு தெரிஞ்சிடும்.
ஸோ அதனால் ரொம்ப கண்ட்ரோல்டாக லைட் பண்ணணும் இப்போ டிஜிட்டலில் பட் ஃபிலிமோட டிஜிட்டல் ரொம்ப கஷ்டமா இருக்கா சார்? கஷ்டம்னு நான் சொல்ல வரல, ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லின்னு சொல்கிறேன் நான். கஷ்டம் இப்போ வந்து ஒரு கேமராமேனை பார்த்தேன், நைஸ், அவர் செய்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் சார் அப்படின்னு சொன்னார். வெரி குட், கங்க்ராட்ஸ். யாரோட ஒர்க் பண்ணீங்க? நான் யாரோடய ஒர்க் பண்ணல சார். அது வந்து ரொம்ப பெருமையாக சொன்னார். யாரோட ஒர்க் பண்ணல சார், நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார், அதில் நான் கற்றுக்கிட்டேன் சார். எனக்கு வந்து தூக்குனுச்சு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ராஜீவ் மேனன் சார்கிட்ட 8 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராப்பராக எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எந்த கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும், எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் வந்து ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார், ஷூட் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் அந்த படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் பொருத்தமாக இருக்குது. லாங் ஸ்டாண்டிங்காக போகிறோட அடுத்தது அதே கேமராமேனை பார்க்குறப்ப, சார் சர்ச்சிங் ஃபார் அனதர் ஃபிலிம் சார், என்ன பண்ணுறேன், ஏன்னா அந்த படம் என்னாச்சு, அந்த படம் அந்த டேரக்டரோட நான் போனேன் சார், அடுத்த படம் இன்னொரு டேரக்டரோட போக போகிறேன் சாருங்க. உங்களை கூப்பிடணும்ல, ஒரே சினிமாட்டோகிராஃபி குட், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமாக தானே இருக்கணும். அது அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்களோ எனக்கு தோணுது. அது நான் சொல்கிறது எல்லாத்தையுமே இதுதான் 100%ங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. எல்லாமே சினிமாவில் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம், அங்கே கூட வச்சு ஷூட் பண்ணலாம். யார் கேட்க போகிறா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுங்க? அது வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குல்ல, அது பாலுமகேந்திரோட போயிடுச்சு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குடா, வேறு லெவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறானுங்க. இவன் யாரும் அவன் ஜோபி மாரி ஷூட் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமை வேறு. எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, 2C கேமரா, அதோ அந்த கேமரா இருக்கு, அது 2C கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் தான் சவுத் ஏஷியாவில் டிஜிட்டல் கேமரா ஷூட் பண்ணேன். அது வந்து பில்லா 2ல் வந்து எப்பிக்னு ஒரு கேமராவில் ஷூட் பண்ண ஃபிலிம். எனக்கு சவுத் ஏஷியாவில் யாருமே வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணல. அப்போ தான் ஃபஸ்ட்டு அது வந்து இந்த சக்ரி டோலட்டின்னு ஒரு டிரெக்டர், அவர் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்தாருங்க. அமெரிக்காவில் வந்து எடுத்துகிட்டு வந்தார். அவர் பாடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே உள்ள லென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். எனக்கே அது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. நெகட்டிவில் ஷூட் பண்ணி அந்த கேமராவோட கட்டி தழுவி அந்த கேமராவோட ஃப்ரெண்டாகி எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க கூட பேசி அவங்க கூட லவ் பண்ணி, டேய் ஒரு ஓவர சுசாக பார்த்துக்கோ அப்படி அந்த கேமரா நம்மள்கிட்ட பேசி கேர்ஃபுல்லாக இருடா நம்மள்கிட்ட சொல்லி, ஆமாம்ல ஒரு ஓவர சுசா நான் பார்த்துக்கிறேன் அது அவன்கிட்ட பேசி அவங்களோட நம்ம ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். திடீர்னு ஒரு நாள் டிஜிட்டலில் வந்த பிறகு இவன் நம்ம பேச மாட்டேங்கிறான். ஐயோ இவன் யாரான் வேறு ஊர் வேறு கிரகத்திலிருந்து வந்த மாரி ஒருத்தர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியாது என்னைக்கு வந்து ஸ்டில் கேமரா வந்து போய் என்னைக்கு வந்து உங்கள் டிஜிட்டல் கேமரா உங்கள் கையில் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாது, சொல்லவும் முடியாது. யாரும் கேளுங்க இன்றைக்கி டிஜிட்டலில் ஃபஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னு யாருக்குமே சொல்லவும் முடியாது. அப்படி மாறின காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் வந்துச்சு, அந்த கேமரா வந்து எப்பிக் வந்த பிறகு வந்து எனக்கே அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. போய் அன்றைக்கி ராத்திரி பகல் முதல்ல லா படிப்பாங்கல்ல, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு கோர்ட்டில் என்னடா பேச்சு தொலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த எதி கேமரா படிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மறுநாள் இருக்கிறப்ப அப்போ நம்மளோட கமெண்ட்டை காட்டுறேன், எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிச்சு, வாடா கொண்டுருவோனே அப்படின்னு. நான் சொல்கிறது எல்லாமே அது கரெக்ட்னு சொல்லணும், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்போ அவனுக்கு எனக்கும் ஒரு ஃப்ரெண்டாக, சார் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சார், அது நான் ஓவர சார் ஆக மாட்டேன் சார் அப்படி நம்மள்ட்ட பணிவாக இருந்தான் அவன். இப்போ நம்ம சொன்ன பச்சு டேய் சொன்ன பச்சு கேட்பான். சூப்பர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் இந்த விஷயம். எனக்கு நீங்கள் இப்போ பில்லா 2ன்னு சொன்னால இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் சார். அதில் வந்து மக்கள் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப பேசுகிறது வந்து அஜித் சார் வந்து அதில் அந்த ஹெலிகாப்டர் ஸ்டண்ட் சீன் ஒன்று வந்து அவரே வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி. அதோட சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? சின்ஸ் யூ யூஸ் எபிக் கேமரா ஆல்சோ. உண்மைதான், அவரு தான் அந்த எபிக் கேமரா கொஞ்சம் சின்ன கேமரா தான். நான் அது வரைக்கும் ஷூட் பண்ண கேமரா அந்த 435 235 எல்லாமே ஹேண்டில் ஷூட் பண்ணியிருக்கிற பீரியட் போய் இது வர்றப்ப இது ஒரு ஹேண்டில் மாரி டே லெஃப்ட்டில் ஆப்ரேட் பண்ணாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கேமரா இருந்துச்சு. இத்தனோடு தானே இருந்துச்சு. அதை வந்து அப்போ ஹேண்டில் வச்சுட்டு இருக்கப்போ ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப தைரியமாக வந்து ஹெலிகாப்டரில் நானும் ஒரு கேமரா வச்சுட்டு பின்னாடி ரோப் பண்ணிவிட்டு அவர் போய் இதில் ரோப் பண்ணிட்டு குதிச்சு அப்படி தொங்குறாரு. அவனை வந்து எட்டி உதறான்னு சொல்கிறார் இந்த விஜய் ஜாம்பவால். அவன் வந்து உதைக்க மாட்டேங்கிறான், டே உதடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேமரா அப்படி மேலே வச்சு கையில் வச்சுட்ருக்கேன். ஷூட் பண்ணுறப்ப எனக்கு அப்படி நான் கேமரா விட்டுட்டு இப்படி பார்த்தா பகான் இருக்கும், ஏன்னா மேலே பறந்துட்டுருக்கு. ஆனால் அதனால் நான் V100 மட்டும் வச்சுட்டு பார்த்துருந்தப்போ உண்மையில தொங்குறாரு. அப்படி கால் அப்படியே டெப்த்தில் இருக்குது, உதன்னு சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ மாரி தைரியம் உண்மையிலே நான் பார்க்கல. அதனால தான் ஆடியன்ஸுக்கும் அவருக்கும் கனெக்டாக இருக்காங்க 2 பேரும். அந்த படம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் அவங்க கனெக்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடல்லேருந்து அப்படியே வந்துட்டு இருப்பார். அது வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 லுக்கில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஸ்டைலாக மாறார். அப்புறம் வந்து கோட்லாம் போட்டு வருவார். அந்த படமே எனக்கே ஒரு சேலஞ்சு தான். Correct. அந்த படத்தை நான் நிஜமா 3-4 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன் sir. ஆமா, ஏன்னு எனக்கு தெரியல. அந்த படம் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு விஷுவலா அந்த படம் வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லிச்சு. அந்த அமையணும் கதையை பாஸ். அது நமக்கு ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதை வந்து இது அந்த டிமாண்ட் பண்ணும்ல, அந்த மாரி டிமாண்ட் பண்ணுற ஒரு வேணும். இப்போ அரிமா நம்பி டைரக்டர் இருக்கார்ல ஆனந்த் சங்கர், அவர்லாம் வந்து சேலஞ்சிங்காக ஸ்கிரிப்டை கொண்டு வர்றப்பே வந்து இன்ஃபேக்ட் எனக்கு எனிமி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் எனிமியோட ஆமாம் நீங்கள் பில்லாட்டு பார்க்குற மாரி இருக்கும் எனிமி. அதான் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கணும்னு நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் கேட்டால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் இல்லை சார். சின்ஸ் இன்னும் எனக்கு ஒரு பாயிண்ட் லென்சிங் பத்தி இருக்கு. வில் ஜஸ்ட் டாக் தட் அண்ட் வில் ஜஸ்ட் மூவ். இப்போ ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கிரிப்டை நீங்க முழுசா கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நான் அனமார்பிக்ல போறதா இல்ல வந்து ஸ்பெரிக்கல்ல போறதா அப்படின்றத நீங்க எந்த ஒரு கட்டத்துல முடிவு பண்ணுவீங்க? அந்த டிசிஷன் எந்த ஒரு கட்டத்துல தேவைப்படுது? உண்மையிலே ஒரு விஷனாக இருக்குது. ஹோல் ஃபிலிமே வந்து எக்ஸ்டீரியர்லேயே இருக்குது. அந்த எக்ஸ்டீரியர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சினிமாஸ்கோப்பில் போகிறதுக்கு திங்க் பண்ணுவேன். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமையாதப்போ அந்த அதை வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளார ஷூட் பண்ணுறப்ப விஷனை காட்டுறப்ப இடமே பத்தாது. இப்படி இருக்கும். அது எதுக்கு அது அப்படின்னு நான் அங்கே தான் டிசைன் ஒரு ஸ்கிரிப்ட் என்ன நீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப பில்லா டூலாம் நான் வந்து அப்போ வந்து சினிமாஸ்கோப்பில் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சூப்பர் 35 அப்போ வந்து எபிக் கேமராவில் தான் ஷூட் பண்ணோம். இப்போ அதேமாரி இந்த இப்போ பண்ண வந்து இந்த படம் வந்து ஒரு சினிமாஸ்கோப்பில் ஷூட் பண்ணுற மூடு இருந்துச்சு. ஆனால் அப்படி ஷூட் பண்ணல. ஏன்னா நிறைய இன்டோர்லேயும் நிறையா வந்து சின்னதாக மூவ் பண்ணுற படமாக தான் இப்போது கவினோட படம் அமைஞ்சுது. அதனால் அது சூப்பர் 35 லெவலில் தான் இருந்துச்சு. நான் வந்து 5i லென்ஸில் ஷூட் பண்ணேன். 5i லென்ஸும் S35ன்னு ஒரு கேமரா இருந்துச்சு, இப்போ தான் வந்திருக்கு. அந்த S35யும் 5i லென்ஸும் ஷூட் பண்ணேன். எனக்கு குக் லென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 15-20 ஃபிலிமாக வந்து குக்கு தான் ஷூட் பண்ணிருப்பேன். 5i 7i 8i அந்த லெவலில் தான் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து 5i லென்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லென்ஸாக இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த படங்கள் அப்படின்றது என்னென்ன படங்கள்? சம்திங் வெரி சேலஞ்சிங், உங்களுக்கு இன்னும் சினிமாட்டோகிராஃபியாக நிறைய விஷயங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கும் அந்த படங்கள் வந்து உதவிகரமாக இருந்திருக்கும். நான் அது சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறத விட நான் பார்த்த சேலஞ்சு ஒன்று புதுசாக இருந்துச்சு. காக்கா ஷூட் பண்ணுறப்ப சூர்யா சாரை ஷூட் பண்ணிருக்கோம். இந்த பக்கமும் கடல், இந்த பக்கம் கடல், நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜு. அவர் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஆக்ஷன் போர்ஷனில் வந்து அவர் நடம்பு புடைக்க கண்ணெல்லாம் தெரிக்கார். அப்படி பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு பீரியடு கேமரா இப்படி வச்சிருந்தப்ப ஒரு சில பேர் வந்து இப்படி வந்துட்டு என்ட்ரி ஆவாங்கல்ல, அதுமாரி அப்படியே அவுட் ஆகிட்டார். நான் என்னது க்ளோஸ் தானே இது எங்கே போனார் அப்படி கேட்டால் பிடிக்கல வந்துட்டார். எப்படா அப்படி என்னாச்சுன்னு பார்த்தா அப்படி நான் உடனே கேமரா டில்ட் டவுன் பண்ணி பார்த்தா அப்படியே விழுந்துட்டாரு, ஃபெயிண்ட் ஆகிட்டார். என்னென்னா ஃபுல்லாக கண்ணில் அதில் அப்படி அது இமோஷனை கொண்டு வந்து வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிளாக் அவுட் ஆகிருக்கும் போல அப்படியே விழுந்துட்டார். இந்த பக்கம் கடல் ஃபுல் டெப்த்து, இந்த பக்கம் கடல் ஃபுல்லாக டெப்த்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது சேலஞ்சுன்னு சொல்கிறதா அவர் ஐயோ மிஸ் பண்ணாமல் நம்ம பாதுகாத்துட்டோமே அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னமும் அந்த படத்தை நினச்சா இன்னமும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சேலஞ்சு சினிமாட்டோகிராஃபியில் சேலஞ்சுங்கிறது அதனால தான் சொன்னேன் 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். ஒரு காரணம் என்ன, எந்த சூழ்நிலையும் கடலில் கொண்டு போய் விட்டாலும் ஷூட் பண்ணிட முடியும். அதோட எக்ஸ்போசர் என்ன எப்படி பண்ணணும், பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டாலும் நம்ம வந்து ஷூட் பண்ணிட முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கிறதுனால வந்து அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு படலை. எப்படியா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் டிரெக்டரோட விஷயம் தானே, இவருக்கு வேணும், இவருக்கு இது வேணும், இதை செஞ்சு கொடுக்கணும். இதான் தான் நியூ டேரக்டர்ஸ் வந்து நிறைய ஒப்படைச்சிடுவாங்க. சார் என்ன சார் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு ஆசையாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இங்கே கேமரா வை, இங்கே வந்து 50 இருக்குல்ல அது போட்டுக்கோ அப்படி எடுன்னு சொன்னால் வாடா வைடா கேமராவை 50 போட்டு அவருக்கு எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்கிற மனநிலை தான் வரும். இல்லை கரெக்டாக இல்லையா? நம்மளோட நம்ம என்ன பண்ணலாம் சார் உங்கள்கிட்ட கேட்பாங்க, இவங்க இங்கே கேமரா இருக்கிறோமோ இங்கே கேட்குறோமோ அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு ஆசை வரும். இங்கே வச்சு பாருங்களேன், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் பண்ணுங்களேன், நீங்கள் சொல்லி பாருங்கள் கேமராவிட்ட இன்னும் ஆர்வமாக இருப்பான், இன்னும் கொஞ்சம் ஹைட் தூக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைப்பான். இங்கே வச்சுக்கோ நவுத்தாது அங்கேயே வை அப்படின்னு சொன்னால் சரிடா தம்பி அங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு தோணும். நீங்கள் எப்படி உங்கள் டைரக்டரை வந்து உங்கள் டிஓபியோட கனெக்டிங்கில் இருக்கீங்க, அப்போ தான் ஆடியன்ஸும் உங்களோட கனெக்டாக இருப்பாங்க. நீ வந்து டிஓபியோடய கனெக்ட் இல்லைன்னா இது எப்படி வந்து ஆடியன்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க இல்லையா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இது எல்லாமே என்னோட விஷன், மற்றவங்களோட விஷன் கிடையாது. உங்களுக்கு ராஜமன் சார் பயங்கர க்ளோஸ். அவர் வந்து டைரக்டராக இருந்தார் அண்ட் டிஓபிஎஸ் சில படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆக்டராக நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா சார்? எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பேரிலேயே அவர் வந்து மணிசார் படத்துக்கு வந்து பம்பாய் படத்துக்கு வந்து அவரை ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஆக்டராக தான் கூப்பிட்டாங்க.
நான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு டைமில் போனதுனால அதை நான் கேள்வி தான் பட்டேன். எப்படின்னா, நான் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பெருசாக இதை படிக்கிறதே ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. அந்த பேரில் ஆர்வம் பெருசாக இல்லை. ஏன் இது வந்து போய் அவர் வந்து அப்பா வந்து டீச்சருங்கிறதுனால அவர் ஒரு ப்ரொஃபஸராக வரணும். அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருந்துச்சு. ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு அப்புறம் நான் டிகிரி படிச்சுட்டு போய் மாஸ்டர் டிகிரி போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்ளிகேஷன் அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கி போய் இங்கே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்ந்துட்டேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படித்து தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு லெட்டர் அனுப்புனாங்க அவங்க. ரொம்ப சுவாரஸ்யமான லெட்டர் அது. நான் கேள்விப்பட்டேன், நீ படிக்கிற படிப்பு ரொம்ப நல்ல படிப்பு தான் நினைக்கிறேன். இது படித்து முடிச்சோன்னா உனக்கு தூர்தர்ஷனில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் போகணும், நல்லா இருக்கணும் பையன் அப்படி தான் அவங்க அப்பாவோட மனநிலை அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து தூர்தர்ஷனில் வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க. ஐ வில் சென்ட் 100 rupees எக்ஸ்ட்ரா அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதனால் ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து நான் பக்கத்தில் வந்து ஒரு நாள் இப்படி தட்டி எழுப்புனா வந்து அப்பா பக்கத்தில் வந்து வைடாங்க லென்ஸில் அப்பா இருக்காங்க அப்படி இப்படி பக்கத்தில். என்னது என்னன்னு என்னப்பா உனக்கு இன்டர்வியூ வந்துருக்குடா, உனக்கு தெரியாதா? என்ன இன்டர்வியூ பாருங்க. அப்போ நான் ராஜீவ் மேனோட சேர்ந்து 2 வருஷம் 3 வருஷங்கள் ஆயிடுச்சு. தூர்தர்ஷனில் போய் தூர்தர்ஷன் இன்டர்வியூ வந்திருக்கு. நான் போடலப்பா அப்ளிகேஷன், நான் போட்டப்பா அப்படிங்கிறேன். ஐயோ இவங்களே போட்டு அப்ளை போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணால் ஒரு தூர்தர்ஷனில் போய் நான் போய் ஜாயின் பண்ண வேண்டிய நிலைமை அப்பாவுக்காக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஆசை வந்து தூர்தர்ஷன். நான் போய் போனால் இன்டர்வியூ போனால் இது கிடைக்கவே கூடாதுன்னு எல்லா கேள்வியும் அப்படி இப்படி பதில் சொன்னால் அவன் உனக்கு தாண்டா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் கவுஹாட்டின்னு ஒரு இடத்துக்கு என்னை போட்டாங்க. அது போட்டு ஒரு 9 மாதம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ராஜீவ் மேனன் சார் எனக்கு ஒரு இன்விடேஷன், மிஸ் மை மேரேஜ்டா ட்ரை டு கம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அவரோட மேரேஜ் எப்படி போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்து அவருக்கு நிறையா பாட்டெலாம் பிடிக்கும். அப்போ அசமிஸ் சாங்கெலாம் வந்து நிறைய கேசட்லாம் வாங்கிட்டு எனக்கு என்ன தெரியும் என்ன அவருக்கு என்ன கிஃப்ட்னா அவர் மியூசிக் நிறைய கேட்பார். ஒரு மியூசிக் பற்றினாலே அவங்க அம்மா வந்து கல்யாணமே இல்லையா, அவங்களோட மியூசிக் பற்றி அவருக்காக நிறைய செலக்டட் பண்ண அசமிஸ் சாங்ஸ் அங்கே நிறைய கேட்க ஆரம்பிச்சு அசமிஸ் சாங் வாங்கிட்டு வந்து கொடுத்து மேரேஜ்லாம் முடிஞ்சுது. ஹாப்பி பை அப்படின்னு சொன்னார். சரி என்ன இப்போ கிளம்புறேன், மோஸ்ட்லி டுமாரோ டே ஆஃப்டர் அப்படின்னு சொன்னால் அப்போ அசோக் மேத்தான்னு ஒரு பெரிய கேமரா 36 hour எல்லாம் பண்ணப்பார். பயங்கரமான சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப அவருக்கு கேப்லாம் போடுவார், டஃப்பாக இருப்பார். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இஸ் மை அசிஸ்டன்ட். ஏன்னா அவன் பிலீவ் பண்ணவே இல்லை. என்னென்னா நான் வந்து எந்த நேரம் பார்த்தா நான் ஆட் ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஃபீச்சர் ஃபிலிமே பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கொச்சிட்டு அவன் தூர்தர்ஷனில் போய் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு என்னை திரும்பி பார்த்துட்டு ஐ எம் கோயிங் டு டூ ஒன் ஃபிலிம், ஓகே அது வந்து உன்னோட ஃபேவரட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ஷாக். யாரா அது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து அந்த படத்தோட நேம் பம்பாய் அப்படின்னா. அப்போ எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, படத்தோட பேர் பம்பாய். மணிரத்னம் இஸ் டிரெக்டர், அரவிந்த் சாமி இஸ் ஹீரோ. நான் ஷாக்கு, ஐயோ இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமே, இஃப் யூ வாண்ட் கம் அண்ட் ஒர்க் மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போயிட்டார். நான் போய் நைட்டு ஃபுல்லாக ரூமில் தங்கி பேசிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். மறுநாள் காலையில் போயிட்டு சார் ஐ வில் கம் அண்ட் ஒர்க் திஸ். வேலை என்னடா ஆச்சு, அது பார்த்துக்கலாம் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னி வரைக்கும் நான் குவாஹாட்டி போகவே இல்லை. அப்படியே சர்டிஃபிகேட்டு பேப்பர் கீப்பர் பாம்பேக்கு வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு சேலஞ்சுன்னா லைஃப்பில் யாருமே இப்படி ஒரு சேலஞ்சு எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து 2.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு ரொம்ப தைரியத்தோட எடுத்த முடிவு வந்து அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இங்க வேலையை விட்டுட்டு வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு நீங்க திருப்பி ஃபிலிம் வந்துருக்கிற விஷயம் தெரியாது. அவங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு என் படம் ஃபர்ஸ்ட் படம் டைட்டில் வந்த பிறகுதான் அவங்க நம்பினாங்க. நம்பவே இல்லை. ஐயோ இவன் என்ன ஆக போறோனோ திருப்பி வந்துட்டானேன்னு. அப்படி ஒரு சேலஞ்சான லைஃப்ல தான் வந்துச்சு. அதான் சொல்றேன். அப்பதான் நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து சாதாரண ஒரு கொஸ்டின் தான் கேட்டீங்க, எப்படி வந்து ராஜீவ் மேனன் வந்து ஆர்டிஸ்டாக அந்த படம் இந்த பம்பாய் படத்துக்கு வந்து அவரை கூப்பிட்டு டெஸ்ட் எடுத்ததாகவும், அப்போ வந்து அவங்க வீட்டில் அம்மா அவங்க ஒய்ஃப்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் அவர் வந்து போகல அப்படிங்கிறது சொன்னார்.
போயிருக்கலாம்ல ராஜா சார், நான் அப்பவே சொல்ல நீ வந்து வேலைக்கு போய் எவ்வளோ தைரியமாக தூக்கி போட்டுருந்த அதே மாதிரி தாண்டா நானும் வந்து இதை வந்து தூக்கி போட்டு நம்மளோட பேஷனே சினிமாட்டோகிராஃபி டைரக்டருங்க, நம்மளோட பேஷன் வேறு. நம்ம போய் இப்படி திரும்ப கொஞ்சம் திரும்ப அப்படின்னு இல்லை, சொல்கிறது பேச்சு கேளுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுமா? நம்ம சொல்லணும் மூ 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 அப்படின்னு சொல்லணும், அவன் கேட்கணும் ஓகேவா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கணும்டா நம்ம அப்படின்னு சொன்னார். அது எனக்கு இன்னமும் அப்படின்னு இருக்குப்பா. வேற லெவல் சார், கேட்குறப்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஆனால் பாம்பே மாதிரியான படம் அந்த டைம் இட்ஸ் லைக் வே டு அஹெட் ஆஃப் த டைம் இல்லை சார். ஏன்னா அந்த டைமில் வந்து கிராமத்து சப்ஜெக்ட் பாரதி ராஜா சார் படமாக இருக்கட்டும், பாலுமேந்திர சார் படங்கள், இந்த மாதிரியான ஒரு கட்டங்களில் ரோஜா மாதிரியான ஒரு படம் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுச்சு. பட் பாம்பே திரும்ப வர்றப்போ ஒரு உங்களுக்கு அந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த படத்தோட விஷயம், அந்த படம் கொண்டு போகிற பாதை, இந்த படம் பேசின விஷயங்கள், அந்த டீம்ல இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படம் அந்த அந்த கான்ட்ரவர்சி ஏற்படுத்துறப்போ ஒரு ஒரு விஷயம் இருந்துருக்கும்ல. உயிரேன்னு ஒரு சாங் இருக்குது அந்த படத்தில். நாங்கள் வந்து காசர்கோடுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்து வச்சுட்டார் மணி சார், இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அங்கே போனோம், அங்கே போனால் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, அப்படியே பேசிட்டே இருக்கு. அப்போ வந்து நெகட்டிவ் கேமராவில் அதை வச்சு ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், டீம் எப்படி ஒர்க் பண்ண தெரியும். அப்படி டெப்த்தில் ஃபுல்லாக கடல் இருக்குது, ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு 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 பிரிக்கில் இருக்கிற ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே தான் அந்த சாங்கு முடிவு பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு 85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்குது. ஒரு 3200 கெல்வினை கட் பண்ணுறதுக்காக 2200 கட் பண்ணுறதுக்காக ஒரு போடுற ஒரு ஃபில்டர். டக்குன்னு அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு படம் ப்ளூவாக இருக்குது அவருக்கு. அது பார்த்தா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டார். வெரி குட், நம்ம இப்படி பண்ணலாமா, நமக்கு இவ்வளோ சேலஞ்சாக அது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு பார்த்தப்போ அப்படியே லுக்கு ப்ளூவாக இருக்குது. அப்போவே வந்து அதை எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுறப்போ இவ்வளோ சேலஞ்சோட ஒரு அதை டிசிஷன் எடுத்தார். அந்த சாங் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளூவாக இருக்கும், லுக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சேலஞ்சு வந்து நெகட்டிவ்லேயே நாங்கள் பண்ணோம். இப்போ வந்து நீ எப்படி வேணாலும் கலர் டெம்பரேச்சரை மாற்றிக்கலாம், அரை செகண்டில் மாற்றிக்கலாம், 5-6 4-5 அப்படி மாற்றிக்கலாம். வாமா வேணுமா கொஞ்சம் போய்க்கோங்க, 7 போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ப்ளூ வேணுமா 2 வச்சுங்க அப்படின்னு லெவலில் இருக்குது. இப்போ ஈஸியாக இருக்குது. அந்த சேலஞ்செலாம் வந்து அந்த படத்துலேயே நடந்துச்சு. பியூட்டிஃபுல் சார். அண்ட் கஜினியில் முக்கியமான ஒரு விஷயம் சார், சின்ஸ் நீங்கள் கலர் ஸ்கீம் தொட்டணும்னா நான் வரேன். கஜினியில் வந்து இந்த நிறைய இடங்களில் வந்து க்ரீன் கலரில் வந்து படத்தில் வந்து இந்த சூர்யா சாருடைய போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த க்ரீன் வந்து நீங்கள் அங்கே லைட்டிங்கில் கொண்டு வந்த க்ரீனா இல்லை கிரேடிங்கில் நம்ம கலர் அது நெகட்டிவில் ஷூட் பண்ண போட போஸ்ட் இது நீங்கள் இந்த ஸ்பாட்டில் ஆன் ஸ்பாட்டில் பண்ணவும் முடியாது. நீங்கள் நெகட்டிவில் லைட் பண்ணுறா தான் அந்த க்ரீன் வரும். இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து அப்படி சின்னதாக மாற்றினா க்ரீன் வச்சுக்கலாம், அப்படி பண்ண முடியாது. இப்போ அந்த பேர் லைட்டிங்கில் பண்ணுது. அது அந்த மூடுக்காக பண்ண விஷயங்கள். அவர் கலர் சைக்காலஜி அப்படிங்கிறது அது ஸ்கிரிப்டோட சம்மந்தப்பட்ட விஷயம். படம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக டாட்டூ வச்சுருக்காரு, லுக் இப்படி பார்த்துட்ருக்காரு, வேற ஒரு லுக்கில் இருக்குது. அதனால் ஃப்ளாட்டாக லைட் பண்ண முடியாது, ஒரு ஆஃப் லைட் பண்ணி சின்னதாக க்ரீன் ஃபில்டர் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஒரு க்ரீன் ஃபில்டர் போட்டு பாருங்கன்னா அதனால் இருக்குது, பிடி அது விட்டுறது இன்னொரு க்ரீன் போடு, அப்போ ஃபுல்லாக க்ரீனாக போகும் அப்படின்னு போடுறப்ப அந்த டைரக்டர் ஏன் சார் என்ன சார் க்ரீனாக இருக்குது, நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறார், முருகா சார். அப்போ அந்த டைரக்டரோட சப்போர்ட் நமக்கு ஈஸியாக கிடைக்குது தானே. அப்போ நமக்கு சேலஞ்ச் அதிகமாகும். அது டைரக்டரோட சப்போர்ட் எப்பொழுதுமே சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து டைரக்டரோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தால் டெஃபினட்டாக பியூட்டிஃபுல்லாக வரும்னு தான் தோணும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த எழுத்துக்கள் இருக்கிறத நீங்கள் விஷுவலில் கொண்டு வரப்போ அந்த ஒரு மேஜிக் அப்படிங்கிறது தேவைப்படுறது. சின்ஸ் அண்ட் கஜினியை பொறுத்த வரைக்கும் அசினோட டெடிகேஷன் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம். அசின் வந்து ரொம்ப அதிகமாக டெடிகேட் பண்ணாங்க, இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அசினோட டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் இன்னைக்கு அசின் வந்து சினிமாவில் இருந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? இல்லை, அவங்க அந்த ஸ்கிரிப்டை வாங்கி அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு மதர் டங் மலையாளமாக இருந்தாலும் ஸ்கிரிப்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட டெடிகேஷன் வந்து ஒரு முறைக்கு 3 முறையாக டைரக்டரோட உட்காந்து சீனுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். எந்த நம்ம பார்த்தாலும் டைரக்டரோட உட்காந்து என்ன பண்ணுறாவ அப்படின்னு எனக்கு கேட்போம். ஆனால் அந்த சீனை வந்து திருப்பி அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பார். எந்த மாதிரி வேணும் சார், என்ன மாதிரி வேணும் சார். அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அந்த டெடிகேஷன் ரொம்ப சூப்பர். அது டைரக்டர் விஷன் தானே ஆக்ட் பண்ண போகிறோம். இல்லை, சிரிக்கிறதுலே பல வகையான சிரிப்பு இருக்குது. சின்னதாக சிரிக்கிறதுக்கு, வேகமாக சிரிக்கிறதுக்கு. நம்ம தப்பான ஒரு எக்ஸ்பிரஷனோ தப்பான ஒரு சிரிப்பை நம்ம வாங்கிடக்கூடாது. இல்லை, இந்த இடத்துக்கு இவ்வளோ லெவல் சிரிப்பு இருந்தால் போதும், இவ்வளோ அழுக இருந்தால் போதும். அழுகிறதுக்கு சின்னதாக அழுகிறதுக்கு சின்னதாக அப்படி திரும்புறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
ஆக்டிங்கில் உங்களுக்கு தேவையான விஷயத்த டைரக்டரை மட்டும் தான் வாங்க முடியும். இவ்வளோ என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போனாலும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா சிரிப்பு சிரிச்சா என்னடா அப்படி சிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்கல்ல. அந்த அந்த மூடு வந்து டைரக்டரோட விஷயத்தில் தான் இருக்குது. அந்த டைரக்டரோட விஷயத்தில் டெஃபினட்டாக வந்து முருகதாஸ் சாரும் அவங்களும் சேர்ந்து பண்ண விஷயத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. ஒன்றும் இல்லை, அவருடைய இப்படி படுத்திருப்பா, நீங்கள் அது வந்து எல்லாருக்குமே தெரியும், சுற்றில டம்னு அடிப்பாங்க. இப்படி கம்போஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவன் இப்படி படுத்திருக்காங்க, சினிமாஸ்கோப் அது இப்படி படுத்திருக்கப்ப அவங்க நின்றுட்டு இருக்காங்க. எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, கால் தான் வரும் எல்லாருக்கும். அது எப்படி உடனே கேமரா திருப்பி இப்படி தூக்கி சும்மா வச்சு பார்த்தேன் சார் நல்லா இருக்கு சார், அவன் நிற்கிறது படுத்துருக்குது கரெக்டாக இருக்குது சார், அது அப்படி ஆரம்பிச்சது தான் அது. அப்போ பார்த்தாரு எப்போ நிறைய பேர் அதுமாரி அதுக்கப்புறமா ட்ரை பண்ணாங்க. டப்புன்னு அடிக்கிறப்ப அது வந்து அந்த இமேஜினேஷனாக, மைண்டோட இமேஜினேஷனாக மண்டையிலே அடிச்சுட்டு ஒரு ஃபீல் வரும். அதுக்கு அவள் வந்து அப்படி பண்ணியிருப்பாள். அதில் அந்த சின்ன எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அது உண்மை இல்லை, அப்படி பண்ணியிருப்பாள். அதனால அந்த அசினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நின்றுட்டு இருக்கு. அந்த ஒரு சின்ன க்ளோஸ்அப் அப்படி பண்ணுற க்ளோஸ்அப் இன்னமும் நின்றுட்டே இருக்கு. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.